டெய்லி சாப்பாடு இங்க வந்தா சாப்பாடு கன்ஃபார்ம் கிடைக்கும். 3 வேளையும் சாப்பாடு. 3 வேளையும் ஒரு 800 people கிட்ட சாப்பிடுறாங்க. இன்னைக்குமே லீவ் கிடையாதுங்க. 365 நாளும் இங்க சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். 3 வேளை. இது ஆதம்பாக்கத்துல இருக்குங்க. வள்ளல் இல்லம் ட்ரஸ்ட்ன்ட்டு 2021ல ஆரம்பிச்சிருக்கோம். 5 வருஷமா இது ரன் ஆயிட்டு இருக்கு. 7 நாட்கள் வந்து ஒரு நாள் வந்து பொங்கல் சாம்பார் போடுவோம். மற்ற நாள்ல கிச்சடி சட்னி அது மாதிரி போயிட்டு இருக்கோம். மற்ற டைம்ல சண்டே டைம்ல வந்து நம்ம வந்து தக்காளி சாதம் போட்டுருவோம். வீக்லி சண்டே ஒரு நாள் தக்காளி சாதம். மத்தியானம் வந்து எப்பவுமே டெய்லி வந்து சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் ஸ்வீட். சேவையா பண்ண முயற்சி பண்றவங்க தாராளமா வரலாம். எல்லாரையுமே நம்ம வரவேற்கிறோம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அணையா அடுப்பு இந்த ஆதம்பாக்கத்துல வரணுன்றது தான் அவருடைய எண்ணம். நீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா எங்களோட வந்து ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்துருப்போம், கான்டாக்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாயர் விலாக்ஸ். நம்ம இங்க வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் இல்லம் ட்ரஸ்ட் வந்திருக்கோம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா ஓகே, நம்ம லொகேஷன் ஒன்று எப்படி வரணும் ட்ரஸ்ட்டுக்கு? இது வந்து ஆதம்பாக்கத்துல இருக்குங்க. வள்ளல் இல்லம் ட்ரஸ்ட்ன்ட்டு 2021ல ஆரம்பிச்சிருக்கோம். 5 வருஷமா இது ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, நீங்க என்ன மாதிரிலாம் மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? 3 வேளையும் சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். ஓகே, காலையில டிஃபன் பண்ணிட்டு இருக்கோம். மதியானம் சாப்பாடு சாம்பார் ரசம் ஸ்வீட் ஒரு பொரியல் 3 வரை. அது மதியானம் போடுறோம். ஈவினிங் அதே காலைல இருந்து ஆரம்பிச்சிடும். 5 மணிக்கு வந்துருவாங்க ஒர்க்கர்ஸ். 5 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 8 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா மதியானம் ஒரு ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே மேடம், நீங்க வந்து இப்போ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, இவர் தான் ஆரம்பத்துல இருந்தே இருக்காரு இங்க. சரிங்க. நாங்க இப்போ ஒரு 2 இயர்ஸா நான் இங்க இருக்கேன். இங்க வந்து ஃபுல்லா லேடிஸ்குள்ள வச்சு நம்ம வீட்டு சாப்பாடு ஒண்டி தான் நம்ம செஞ்சு தரோம். அவுட் சைட் ஃபுட் இங்க அலோட். ஓகே, எத்தனை வருஷமா பண்றீங்க இந்த ட்ரஸ்ட்? இந்த ட்ரஸ்ட் 5 வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு. சரிங்க. இந்த வள்ளல் இல்லம் நடத்திட்டு இருக்கோம். ட்ரஸ்டா ஒரு 2 வருஷமா இருக்கு. உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பசியோட வருவாங்க, அவங்களுக்கு வந்து உங்க வள்ளல் ட்ரஸ்ட் வந்து கண்டிப்பா சாப்பாடு வந்து சாப்பாடு கூட பார்த்து தான் நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டுங்களை தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். 2வது வெளி சாப்பாடெல்லாம் நாங்கள் அலோவ் பண்றது இல்லை. இந்த ட்ரஸ்ட்ல என்ன செய்யறோமோ அந்த ஃபுட்டு ஹெல்த்தியாக கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களும் அந்த சாப்பாடு நல்லதா இருக்கிறதுனால ரெகுலரா இங்க வருவாங்க. யார் பசியோட இருக்காங்களோ அவங்க வருவாங்க, இங்க வந்து சாப்பிடுவோம். பசியோட வரவங்களும் வள்ளல் ட்ரஸ்ட் கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. 700-800 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். அது இன்னமும் நம்ம அதிகப்படுத்தணும்னு தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான நேரம் வரும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்களா இந்த மூலமா? ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அதிகபட்சமா ஹெல்ப் பண்ணும்போது நம்மளோட மக்களுக்கு நம்ம போடுற சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து 3 வேளை சாப்பாடு போடுறாங்க. நீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா எங்களோட வந்து ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்துருப்போம், கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணாலும் நமக்கு ஒரு நம்பர் இருக்கு. வள்ளல் ட்ரஸ்ட்டுக்கு நம்பர் இருக்கு. 7824988688 சொல்லி ஒரு நம்பர் இருக்கு. ஓகே, அந்த நம்பருக்கும் நம்மளோட QRC கோடு இருக்கு. அதுக்கும் நம்ம பணம் பே பண்ணலாம். அவங்க வந்து இங்க வந்து பார்த்து நம்ம எப்படி செய்யறோன்றத பார்த்துட்டு கூட சேவையா பண்ண முயற்சி பண்றவங்கள தாராளமா வரலாம். எல்லாரையுமே நம்ம வரவேற்கிறோம். டொனேஷன் கொடுத்தவங்க தான் இல்லைங்க, யார் வேணாலும் இங்க வந்து உதவி பண்ணலாம். அவங்களால முடிஞ்ச பண்ண உதவிகளை பண்ணலாம். அது இல்லாம நம்ம மூலிகை காஃபின்னு ஒண்ணு கொடுக்குறோம். அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, இன்டர்னல் பார்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. நம்மளே தயாரிச்சு அந்த பொருளை நம்ம இங்க மூலிகை காஃபியா கொடுத்துருக்கோம். 5 மணிக்கு சுண்டல் கொடுக்குறோம். சுண்டல் கிழங்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் பண்றாங்க, இவங்க எல்லாம் எப்படி சேலரி? ஆமாங்க, அவங்களுக்கு நம்ம சேலரி கொடுத்துதான் எல்லாருமே சேலரிக்கு தான் வேலை செய்யறாங்க. சேவையா விருப்பப்படுறவங்க சேவைக்கும் இங்க வருவாங்க. ஓகே, இப்போ சேவைன்னும் போது அவங்களால ரெகுலரா நமக்கு இங்க வந்து வேலை செய்ய முடியாது. அவங்களோட சூழ்நிலைகள் காரணமா அவங்க ஒரு 4 நாள் வருவாங்க, 2 நாள் வர முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் சேலரி கொடுத்து எடுத்திருக்காங்க. ஓகே ஓகே, சேனல் மூலமா என்ன சொல்ல வரீங்க? இந்த சைட்ல இந்த ஆதம்பாக்கம் பக்கம் யார் வந்தாலும் சரிங்க, பசியோட இருக்கிறவங்களுக்கு இந்த வள்ளல் இல்லம் சாப்பாடோட ரெடியா இருக்கும். யார் வேணாலும் இங்க வந்து சாப்பிடலாம். எல்லாரையும் நம்ம வரவேற்கிறோம். சூப்பர் மேம். சேவையா உதவி பண்ண வர்றவங்களுக்கும் நம்ம அவங்கள வாங்கன்னு சொல்லி நம்ம வரவேற்கிறோம். சேவை பண்ணவங்க வரவங்க அவங்களால வந்து முடிஞ்ச உதவிகளை சேவையா சாப்பாடு பரிமாறுறது, இங்க வந்து நம்ம காய்கறி கட் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி உதவிகள் செய்யறவங்களும் மனதாண்டு இல்லைங்க, எப்படி வேணாலும் சேவை செய்யலாம். அது விருப்பம் இருக்கிறவங்க தாராளமா. ஓகே, இது வந்து எப்படி வாரத்துல 7 நாள் இருக்குங்களா? எப்படி? என்னைக்குமே லீவ் கிடையாதுங்க. 365 நாளும் இங்க சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். 3 வேளை. வள்ளல் இல்லம் ட்ரஸ்ட் வந்து எதுக்காக ஆரம்பிச்சீங்க? நம்ம இந்த வள்ளலோட ஃபவுண்டர் வந்து திரு ஜெயபிரகாஷ். அவருக்கு வந்து ரொம்ப நாள் கனவு இது, சாப்பாடு வந்து எல்லாருக்கும் போடணும்னு சொல்லிட்டு. அவர் வந்து வள்ளலார் வழியில போகும்போது, வள்ளலார் வந்து ஏழைகளின் பசியை தீர்த்தவர் சரிங்களா, அந்த லைன்ல வரும்போது இவர் வந்து ரொம்ப ஆசைப்படார். சரி நம்மளும் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஆரம்பத்துல வந்து ஒரு 2 பேர் தான் ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து 4 கிலோ தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ண இப்போதைக்கு 70 கிலோ வரைக்கும் போயிட்டு இருக்கு.
இப்போ ஸ்டாஃபும் ஒரு 8 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு குடும்பமா நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வேலைக்கு வந்தவங்களா நாங்க நினைக்கிறது இல்லைங்க. இது வந்து எங்களோட சொந்த ட்ரஸ்டான்னு நினைச்சுதான் நாங்க எல்லாருமே வேலை செய்கிறோம். ஒரு கூட்டு முயற்சி தான் இது. இப்போ காலையில டிஃபன் கொடுப்பீங்க. இப்போ தினசரி 7 நாட்கள் போயிட்டு இருக்குல்ல, 7 நாட்கள் வந்து ஒரு நாள் வந்து பொங்கல் சாம்பார் போடுவோம், மற்ற நாளில் கிச்சடி சட்னி அது மாதிரி போயிட்டு இருக்கோம். மற்ற டைம்ல சண்டே டைம்ல வந்து நம்ம வந்து தக்காளி சாதம் போட்டுருவோம். வீக்லி சண்டே ஒரு நாள் தக்காளி சாதம். மத்தியானம் வந்து எப்பவுமே டெய்லி வந்து சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், ஸ்வீட். ஈவினிங் மதியானம் போகிறோமோ அப்படி ஈவினிங் வந்துடும். டெய்லி சாப்பாடு இங்கே வந்தால் சாப்பாடு கன்ஃபார்ம் கிடைக்கும். 3 வேளையும் சாப்பாடு. கேஸ் இல்லாதப்போ கூட நாங்கள் சாப்பாடு போட்டுட்டு தான் இருந்தோம். எந்த ஒரு சூழ்நிலை நாங்கள் ஸ்டாப் பண்ணதில்லை. இது வந்து வள்ளல் இல்லம் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட்ல வந்து நம்ம யாரையும் நீங்க இது தாங்கன்ட்டு நம்ம யாரையும் கேட்கறது கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க அவங்கவுங்க கொண்டு வந்து கொடுக்கறத தான் நம்ம வாங்கிக்கிறோமே தவிர இது இங்க வந்து கம்பல்சரின்றதை எதையும் வைக்கிறது கிடையாதுங்க. அப்படி விருப்பம் இருக்கிறவங்க இந்த வள்ளல் இல்லத்தை பார்க்கணும், இங்க நடக்கிற சேவைகளை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா 7824988688 நம்பருக்கு கால் பண்ணி, வள்ளல் இல்ல ட்ரஸ்ட் நம்பர் கால் பண்ணி நீங்க இந்த இடத்துக்கு எப்படி வரலான்னு கேட்கலாம். இல்லை காட்டி ஆதம்பாக்கம் பறக்கும் ரயில்வே ஸ்டேஷன், புழுதிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நியர்பை 5 minutes வாக்கபிள்ல இந்த ட்ரஸ்ட் இருக்கு, வள்ளல் இல்லம் ட்ரஸ்ட். பசியோட யார் வந்தாலும் உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு தரோம். என் பேர் ரமா. நான் வந்து இந்த வள்ளல் இல்லத்துக்கு வந்து 2 வருஷமா ஃபர்ஸ்ட் வந்து சேவை பண்ண வந்தேன். அப்புறமா இப்போ வந்து ஒர்க்கர்ஸாக வந்துக்கிட்டு இருக்கேன். காலையில் முன்னாடி வந்து 1 year டிஃபன் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருந்தேன். இப்போ வந்து மத்தியானம் லன்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்கேன். வந்துட்டு நாங்கள் எல்லாருமே இங்கே ஒரே குடும்பம் தான். ஒரே குடும்பமாக இருந்து எல்லா வேலையும் எல்லாருமே செய்வோம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இது ஆதம்பாக்கம் வள்ளல் இல்லம். உயர் திரு ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் நடத்தி வர இந்த இல்லம் வந்து எப்படின்னா மார்னிங், ஆஃப்டர்நூன் வந்து டின்னர் 3 வேளை ஒரு 800 people கிட்டே சாப்பிட்றாங்க. அவருடைய டார்கெட் வந்து ஒரு 2 லட்சம் பேர் சாப்பிட்ணும், வடலூரில் இருக்கிற மாதிரி அணையா அடுப்பு இந்த ஆதம்பாத்தில் வரணுன்றது தான் அவருடைய எண்ணம். அது வள்ளல் பெருமான் அருளால் விரைவில் நடக்கும். அருட்பெரும் ஜோதி, வாழ்க வளமுடன். என்னுடைய பேர் வந்து பிரபு. நான் இங்கே கேம்ப் வந்து வரேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 நாளாக இங்கே வந்து சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன். சாப்பாடு நல்லா அருமையாக இருக்குது. ஜனங்கள் வந்து இங்கே தான் எல்லாம் சாப்பிட்றாங்க. ஃபுல்லாக எந்த ஒரு குறை இல்லை. நான் ஆவணி பஸ் டிரைவர் சார், மதுரை டு சென்னை. இங்கே வந்து ஒரு மாதமாக சாப்பிடுது. காலையில் டிஃபனு, டீ எல்லாமே நல்ல முறையில், பசிக்குதுன்னா எந்த குறையும் இல்லாமல் சாப்பாடு. எத்தனை வருஷமா வள்ளலத்தில் சாப்பிட்டுட்டு? நான் இப்போ தான் ஒரு வாரமாக தான் வந்து. 1 வாரமாக வந்துருக்கீங்க. சாப்பாடு எப்படி இருக்குங்க? சாப்பாடுலாம் சூப்பராக இருக்கும். எந்த நல்லா இருக்கும், குறைலாம் இருந்தது. எப்படி எந்த மாதிரியான சுத்தமாக இருக்குங்களா உங்களுக்கு? சுத்தமாக இருக்குது. நம்ம தான் பிளேட்டை நம்மளே கழுவிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே. என்ன மாதிரியான உணவுகள்லாம் வழங்கிட்டு இருக்காங்க? காலையில் வந்து பொங்கல் அந்த மாதிரிலாம் இட்லி எல்லாம் போடுறாங்க. ஆனால் நான் காலை சாப்பிட்டதில்ல, கேள்விப்பட்டிருக்கேன். நான் மதியானம் மட்டும் வச்சு சாப்பிடுவேன். எல்லாமே நல்லா தான் இருக்கும். எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இலவசம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க தரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல. நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி சாப்பிடலாம். அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே வந்து சாப்பிட்றதுனால உங்களுடைய செலவு குறைஞ்சிருக்கு? செலவு தான் கொஞ்சம். வெளில சாப்பிட்ற சாப்பாடு இங்கே 80 ரூபா அந்த மாதிரி மிச்சமாக 70 ரூபா 80 ரூபா மிச்சம். இப்போ இங்கே ஆட்கள் எந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க? நீங்கள் எல்லாருமே வருவாங்க, பெரியவங்க, வயசானவங்க, குழந்தைங்க எல்லாமே. நீங்களே பார்த்துருப்பீங்க, லேடிஸ்லாம் சாப்பிட்றாங்க. இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஆமாம், பெஸ்ட்டு தான். இப்போ நாங்கள் மதியானம் சாப்பிடுவோம், வெளில போனால் ஒரு 70 ரூபா 80 ரூபா. இப்போ வந்து இது கொஞ்சம் எனக்கு சாப்பிட்டு போகிறோம், அவ்வளோதான். கோயிலில் சாப்பிட்டு சாமி கும்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோதான். நல்லா இருக்குது. நான் ஒரு 1 year சாப்பிட வரேன். ஒரு வருஷம் வரப்பெல்லாம் சாப்பிடுவேன். சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நல்ல குவாலிட்டியான இதெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க. இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா இலவசமாக கொடுக்கறதுனால இங்கே வந்து நிறைய பேர் இல்லை இலவசங்கிறதுனால குவாலிட்டிலாம் கம்மி கிடையாது. எல்லாம் நல்லா அருமையாக இருக்கும். சாம்பார், ரசம் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்படிலாம் வந்து யாரும் கம்ப்ளைண்ட்லாம். இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு சாப்பாட்டுக்குன்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும் இல்லையா? அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு தோணும்? எனக்கு அப்படிலாம் இது வந்து வீட்டு சாப்பாடு மாரி தான் இருக்கும். நாங்கள் கடையில் சாப்பிட்றதோட இங்கே வந்தாக்க சாப்பிட்டாக்க நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்பும் வராது. ஒரு நீட்டாக ஒரு இது இருக்கும். இதே கடையில் சாப்பிட்டா கூட எங்களுக்குலாம் வந்து ட்ரைவிங் பண்ணுற எங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். இங்கே சாப்பிட்டா அந்த ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது. அது நல்லா தான் அருமையாக இருக்குது. வீட்டு சாப்பாடு மாதிரியே தான் இருக்கும். வீட்டு சாப்பாடு மாதிரியே தான் இருக்கும். சரி, இதனால் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டுருக்கு? இது மாற்றங்கனாக்க நம்ம இப்போ கடையில் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஏதோ உடல்நலம் கொஞ்சம் இதாகும். அதெல்லாம் எதுவும் கிடையாது. இங்கே சாப்பிட்டு போனாலும் அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு எதுவும் ஒரு ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது. ஒரு இதுவும் வராது. அதனால் மெயினாக இந்த பக்கம் வந்தாக்கா நாங்கள் இங்கே கம்பல்சரி சாப்பிட்டுட்டு தான் போவோம். இப்போ இந்த ஓராண்டு காலம் நீங்கள் வந்திருக்கீங்க, யார் அதிகமாக இங்கே வந்து சாப்பிடுவாங்க? எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஜென்ரலாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. பார்த்ததுலேயே அதிகமாக வந்து சாப்பிடக்கூடிய ஆட்கள் யாருன்னு சொல்லுங்கள்? டிரைவருங்களும் அதிகமாக சாப்பிடுவாங்க. இதுமாதிரி ஸ்விக்கி ஓட்டுறவங்களும் அதிகமாக சாப்பிடுவாங்க.
அதுமாரி வந்து எங்கே வேலை பார்க்குறவங்களும் இங்கே வந்து அதிகமாக சாப்பிட்டு போவாங்க. வருஷமா வள்ளல் இல்லத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இங்கே 4.5 வருஷமாக சாப்பிட்டு 4 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, இங்கே சாப்பாடு எப்படி இருக்கு? என்ன மாதிரியான சாப்பாடுகள்லாம் இருக்கு? இங்கே காலையில் மதியம் நைட்டு 3 வேளையும் சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு சூப்பராக இருக்கும், ஹோட்டலை விட பெஸ்ட்டாக இருக்கும், வீட்டு முறையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்கு ஆஃபீஸ் வந்து மடிப்பாங்க தான், இங்கே போக சொல்ல அப்படியே சாப்பிட்டு போவேன். நைட் அதேமாதிரி ஒரு 7 மணிக்கு போல் வந்து சாப்பிட்டு போவேன். இப்போ நீங்கள் வந்து சொந்த ஊரே இங்கே தானுங்களா இல்லை வெளியிலேருந்து? இல்லை, வெளியிலேருந்து. சரி, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சாப்பாடு செலவுன்றதே தனியாக ஆகும். ஆமாம், கண்டிப்பாக. எனக்கு ஒரு நாளைக்கு நான் ஹோட்டலில் தான் சாப்பிட்டு முன்னாடி ஸ்டார்டிங்கில் வர சொல்ல, அதுக்கப்புறம் தான் இங்கே சாப்பாடு போகிறதே தெரியும் எனக்கு. நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் இங்கே சாப்பிட்டேன். இப்போ எனக்கு மாதத்துக்கு வந்து சாப்பாடுக்கு மட்டுமே 6000 ரூபா செலவாகும். ஆமாம், ஒரு நாளைக்கு 200 கணக்கு. இப்போ எனக்கு 3 வேலையும் நான் இங்கே ஃப்ரீயாக சாப்பிட்றேன். ஆமாம், உங்களுக்கு செலவு அப்படின்றது செலவு. ஆமாம், எனக்கு ரொம்ப மிச்சமாக இருக்குது. குடும்பத்துக்கு எந்த மாதிரியான ஒரு லாபம் கிடைச்சிருக்கு? மாதம் இப்போ நான் வந்து முன்னாடி 15000 தந்துருந்தேன், இப்போ 18000 19000 அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா அதிகமாக கொடுக்குறோம். ஓகே, இப்போ இங்கே சாப்பாடுனுடைய தரம் எந்த மாதிரி இருக்கு? குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ், வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடணும். நான் வல்லாறு ஆன்மீக பக்தர் 1. நான் 2வது மயிலாப்பூர் ஏரியா. நான் வந்து ஆட்டோ ஓட்டுறேன், பப்ளிக் சர்வீஸ் ஆட்டோ ஓட்டுறேன். இந்த பக்கம் இந்த நேரம் சவாரி இருந்தால் லஞ்சு கொடுத்தானா வாங்கி சாப்பிடுவேன். ஆனால் நான் ஒரு 1 மந்த்தாக சாப்பிட்டுருக்கேன். சொல்கிறது வாய்ப்பே இல்லை. நல்லா செய்கிறாரு. அவர் யார் செய்த புண்ணியத்தில் அவர் வரவங்களுக்கு சாப்பாடு போடுறாரு, நல்லா இருக்குது, வீட்டு சாப்பாடு இருக்குது. இதே ஹோட்டலில் போனால் இந்த சாப்பாடு வந்து 150 கம்மி வராது. எங்களோட தொழிலாளருக்கு இது லாபம். நிறைய டிரைவருங்க, கார் டிரைவருங்க, பைக்கில் போகிறங்க, சொல்லப்போனால் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்னு வந்து வேலை சாப்பிட்றாங்க. இன்னும் இது வந்து தெய்வ பிரசாதம். நான் வந்து தெய்வ பிரசாதம் நினச்சா சாப்பிட்டுருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை, ஆரோக்கியமான சாப்பாடு தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இலவசமான உணவு அப்படின்றப்போ நிறைய பேர் தரத்தை பற்றி பேசுவாங்க இல்லைங்களா? இது தரத்தை வந்து குறை சொல்ல வாய்ப்பே இல்லை. நல்லா பண்ணுறாரு. உண்மையிலே அவருக்கு ஆயுஷை போட்டுன்னு நல்லா நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அதான் எனக்கு தேவை. நல்லா ஆரோக்கியமாக செய்வார். அதே இன்னொன்று கேள்விப்பட்டேன், காலைல 7:30 டிஃபன் தரான், நமக்கு தெரியாது. 1 நைட்டில் வந்து 7:30 லஞ்சு தரதை கேள்விப்பட்டேன். அங்கே போர்டை பார்த்தேன். ஆனால் நான் வந்து மயத்திலிருந்து சவாரி வரும்போது, ஆட்டோவோட சவாரி வரும்போது பார்த்தா சாப்பிடுவேன். நல்லா இருக்கு. வீட்டு சாப்பாடு ஓவர் டேக் பண்ணிட்டாரு. அப்படிங்களா? ஆமாம், சின்ன வீட்டில் வந்து லேடிஸுங்க உப்பு போடுவாங்க, காரம் போடுவாங்க, டேஸ்ட் இருக்காது. ஆனால் இவங்க வந்து ஆலோசி செய்கிறாங்கன்னு தெரியாது, நமக்கு தெரியாது. சாப்பாடை பற்றி குறை சொல்ல முடியாது. வீட்டு சாப்பாடை ஓவர் டேக் பண்ணிட்டாரு. இந்த ஒரு முன்னெடுப்பை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு. நல்ல அபிப்பிராயம், நல்ல மனிதாபிமானம். இப்போ காலகட்ட சூழ்நிலை, நிதி நெருக்கடியில் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. லாரி ஓட்டுற வந்து ஒரு லாரி ஓரம் விட்றானுங்க, காரை ஓரம் விட்றானுங்க, எல்லாமே சாப்பிட்றாங்க. யாருமே அவாய்ட் பண்ணல. பார்த்தானா நான் சாப்பிட்டா போகிறேன். ஒன்றும் குறை சொல்ல வாய்ப்பு இல்லை. அவருக்கு பெரிய பாக்கியம் இருக்குது இந்த நிர்வாகம் பண்ணுறது. நான் ஒன்லி மயத்து இந்த வாரம் சொன்னேன், நான் ஆட்டோ ஓட்ட சொல்ல, ஆட்டோ ஓட்டும்போது சாப்பாடு போகிறேன்னா அந்த சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். பல தடவை சாப்பிடுவேன். ஒரு 1 மந்தாக சாப்பிட்றேன். இந்த பக்கம் வரும்போது சாப்பிடுவேன். இந்த நேரத்துக்கு இந்த பக்கம் தான் சாப்பிடுவேன். நல்லா அருமையாக இருக்கும். அதான் வீட்டு சாப்பாடே ஓவர் டேக் பண்ணிட்டார்.